பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் ஒரு சாட்சியை குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அப்போது அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் எப்ராயிம் மலை தேசம் என்று இருந்தது. அதில் ஒரு மனிதனோட பேர் மீகா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். இப்போ இந்த முதல் 2 வசனங்கள் அதாவது 2வது வசனம் மட்டும் வாசிக்கும்போது நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. அவங்க வீட்டில் இருந்த 1100 வெள்ளிக்காசை இந்த மீகா என்ற மனிதன் எடுத்து வைத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும். அதாவது அவங்க வீட்டில் களவு போயிடுச்சு. அப்போ அவங்க தாய் அதை குறித்து இவனுடைய காதுகள் கேட்க என்ன சொல்கிறாங்க, சாபம் விடுறாங்க இல்லையா. யார் எடுத்தாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவங்கன்ற மாதிரி சாபம் போடுறாங்க. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த மீகா என்ற அந்த தாயினுடைய மகன், அதை எடுத்தவன் நான் தான் என்றான். பாருங்க, தன்னோட குற்றத்தை அப்படியே ஒத்துக்கொள்கிற ஒரு நல்ல குணம் அந்த மீகா என்ற மனிதனிடத்துல இருந்தது. அது மட்டும் இல்லை, அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். சரி, அவங்க தாயும் அது நேச்சுரல். அதாவது திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிறான் மகன். அது தாய் சாபமிடுறத காதால கேட்குறான். உடனே உணர்த்தப்படுகிறான், தன்னோட குற்றத்தை ஒத்துக்கொள்கிறான். உடனே நான் தான் அது எடுத்தவன் என்று சொல்லி ஒத்துக்கொண்ட உடனே தாய்க்கு ஒரே சந்தோஷம். அவங்க அந்த சந்தோஷத்தில் ஆசீர்வாதம் போடுறதும் இயற்கை தான். அப்போது இந்த இடத்துல அந்த மீகா என்ற மனிதன் இடத்துல ஒரு உண்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, உண்மை மட்டும் இல்லை, ஒரு தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால தான் அவன் களவு போயிற்றே என்று சொல்லி, இந்த வீட்டில் களவு போயிற்றே, அதை எடுத்தவன் நான் தான் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறான். பாருங்கள், அந்த உணர்வுள்ள ஒரு இருதயம் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கே அடுத்த பகுதியில் பார்க்கும்போது அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அதாவது சிலர் குற்றத்தை ஒத்துக்குவாங்க, ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தில் அந்த திருட்டுத்தனம். இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், அவங்க தாயிடத்துலேருந்து 1100 வெள்ளிக்காசை அவன் திருடியிருக்கான் இல்லையா. அப்போ அந்த திருட்டுத்தனத்தை ஒத்துக்கொண்டாலும் கூட மறுபடியும் அந்த தவறை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மனிதனிடத்தில் உண்டு. ஆனால் இங்கே அவன் அப்படியே அந்த 1100 வெள்ளிக்காசை தன்னுடைய தாயினிடத்தில் கொடுத்து விடுகிறான். இது அவனுடைய 2வது காரியம். எனக்கு அதுலேருந்து விளங்குகிறது அவனுக்கு ஒரு தெய்வ பயம் இருந்தது, அவனுக்கு ஒரு நல்ல மனசாட்சி இருந்தது. பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நல்ல குணங்களை நம்ம தியானித்து கொண்டே வருவோம். பாருங்கள், வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தை இங்கே பாருங்கள், அவங்க தாய் என்ன பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண. அவளுடைய நோக்கம் பாருங்க, அந்த 1100 வெள்ளிக்காசை வச்சு அவள் அப்படி விக்கிரகத்தை உண்டு பண்ணணும், சொரூபத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த அம்மா சொல்கிறத பாருங்க. அவங்க அம்மா சொல்கிறது, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். அங்கே பாருங்க, அதுலேயும் ஒரு சின்ன சுயம் இருக்குது பாருங்க. என் மகனுக்காக நான் முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. சரி, நியமித்தாங்க. இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அப்போது அந்த அந்த காசுகளை, வெள்ளிக்காசுகளை மறுபடியும் தாய் என்ன செய்கிறாங்க, தன்னோட மகனிடத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் அதாவது 100க்கு 100 கர்த்தருக்கென்று அவங்க நியமிக்கலை. பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தா இன்னும் தெளிவாக தெரியும். 17:4, அதாவது அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள்.
அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. பாருங்க, தாய் வந்து அவங்களோட நோக்கம் என்னது? ஒரு விக்கிரகம் செய்து அதை வணங்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அப்போது வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தை, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை உண்டு பண்ண அந்த தட்டான் இடத்துல கொடுக்குறாங்க. அந்த தட்டானும் அதே மாதிரி செய்து கொடுக்கறத அந்த மீகாவோட வீட்டில் வைத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அப்போது இங்கே பாருங்கள், இது பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. மீகா தன்னோட வீட்டில் ஒரு அறை வீட்டை, ஒரு ரூமை எதற்காக நியமித்து வைத்திருந்தார் அவர்? அதாவது ஒரு அறை வீட்டை சுவாமிக்கென்று. அப்போ அந்த நாட்களில் அவங்க வந்து பொதுவாக ஒரு கடவுள் நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ அவங்க வீட்டில் ஒரு ரூமு, அது வந்து தொழுது கொள்வதற்காக அவன் நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி, அப்போ மகனும் அதே மாதிரி தான் பாருங்க, ஒரு ஏபோத்தையும் ஒரு சொரூபத்தையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். பாருங்க, அப்போ அந்த தாய் வழிதான் அந்த மகனும் பின்பற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் என்ன செய்கிறான்? தன் குமாரரில் ஒருவனை, அவனுக்கு எத்தனை குமாரன்னு தெரியாது, அந்த ஒரு மகனை பிரதிஷ்டை பண்ணுறாரு. இது வந்து இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தன்னுடைய சுய ஆலோசனை, இந்த தாயும் சரி மகனும் சரி, அவங்க வந்து சுய இஷ்டமான ஆராதனை, சுய ஆலோசனை, தங்களுடைய சுயம் இல்லையா, அப்படி அவங்க சுய விருப்பம், இதைத்தான் அவங்க பின்பற்றினாங்கன்னு சொல்லி பார்க்க, அதுதான் அவங்க கை கொண்ட காரியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இது ரொம்ப முக்கியம். அதாவது நியாயாதிபதிகளின் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அடிக்கடி வருகிற இந்த வசனம், இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பார்த்தீங்களா? இதுதான் இந்த பகுதிக்கு ஒரு சாராம்சமாகவே இருக்குது. என்ன இருக்குது? அந்த நாட்களில் ராஜா இல்லை, இவங்களுக்கு இவங்க இஷ்டம் போல் அவங்கவுங்க தன் பார்வைக்கு சரி போனபடி அவங்கவுங்க இஷ்டம் போல் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு க்ளூ இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அப்போது இந்த வாலிபன் அவன் ஒரு லேவியன் இல்லையா? லேவியன் வந்து பெத்லகேம் ஊரான். அவன் பெத்லஹேமில் இருக்க வேண்டியவன், யூதாவில் உள்ள பெத்லஹேம் அங்கே இருக்க வேண்டியவன் இங்கே வந்து தங்குறான். எப்ராஹிம் மலை தேசத்தில் வந்து தங்கி இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது அங்கே அதாவது வந்து நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய பிறந்த இடமே என்னது? அந்த பெத்லஹேம் ஊர் என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த சிறிய பட்டணமாகிய பெத்லஹேமில் கர்த்தர் பிறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது அது என்ன சொல்லனா ஆக்சுவலாக நம்ம வந்து தீர்க்க தரிசனமாகவே அது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஆசாரியன் தான் இருக்க வேண்டிய இடத்துல விட்டு அவர் வந்து இந்த மலை தேசத்தில் வந்து இருக்கிறார். அப்போ அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். பாருங்க, எப்படி கரெக்டாக வராரு பாருங்க. அந்த வாலிபன், அவர் ஒரு லேவியன், அவர் இருக்க வேண்டிய இடம் பெத்லஹேம், அந்த ஊரை விட்டு அவர் மலை தேசமாகிய இந்த எப்ராஹிம் மலை தேசத்துக்கு வரும்பொழுது கரெக்டாக மீகா வீட்டில் வந்து சேர்றாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரான ஆகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். அப்போ அவருக்கும் அந்த லேவியனுக்கும் தன்னுடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, அந்த லேவியன் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய காரியம், அதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அதாவது லேவியராகமும் உபாகமும் அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம வாசித்தா, யாத்ராகமும் அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம வாசித்தா கர்த்தருடைய கற்பனைகள் என்ன, கர்த்தருடைய கட்டளை என்ன, லேவியனுக்குரியது என்ன, அவன் செய்ய வேண்டியது என்ன,
அதெல்லாம் அவன் மறந்து அப்படியே அவனுடைய பெத்லஹேம் ஊரை விட்டு இங்கே வந்து தங்குவதற்கு எங்கேயாவது போகலாம் என்று போய் தங்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு பதிலை கொடுக்கிறாரு. அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். பாருங்க, இங்க மீகா வந்து ஒரு நற்கிரியை பண்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். ஏனென்றால் வருஷத்துக்கு ஒரு 10 வெள்ளிக்காசும் உனக்கு மாற்று வஸ்திரமும் எல்லாமே நான் கொடுக்குறேன், உனக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் கொடுக்குறேன், நீ என்னிடத்தில் தங்கிரு, எனக்கு ஆசாரினா இருன்னு சொல்லி அப்படி கேட்குறாரு. அப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க, இந்த லேவியனும் சரி என்று சொல்லி அவங்க உள்ளே போறாரு, அவங்க வீட்டுக்குள்ள போறாரு. அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல் இருந்தான். அப்போ இந்த மீகாவுக்கு குமாரர் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மகனை போல தான் வைத்து பராமரித்தாங்க. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். இங்க பாருங்க, அந்த மீகா வந்து இந்த யாரை நியமிக்கிறாரு, இந்த லேவியனை. ஒரு வாலிபன் அந்த அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அந்த வாலிபனை தன்னுடைய வீட்டில் ஆசாரியனாக உண்டு பண்ணினான், பிரதிஷ்டை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு வாலிபன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அப்போ இந்த மீகா வந்து தன்னோட தாய் வழியில தான் அவர் ஒரு அறையை வைத்து, சுவாமிக்கு ஒரு அறையை வைத்திருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அறையில ஏபோத்தும் சொரூபமும் வைத்து அவன் வந்து தன்னோட குமாரர்கள் ஒருவனை ஆசாரியனா வைத்திருந்தான். இப்போ வழிபோக்கனா வந்த அந்த வாலிபனை ஏற்றுக்கொண்டான். அவனை தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய சுய ஆலோசனையில சார்ந்து கொண்டு அவனை பிரதிஷ்டை பண்ணி ஆசாரியனாக வைத்திருக்கிறான். இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவனுடைய அந்த எண்ணம் என்னது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ இதுல வந்து ஒரு நமக்கே நாம வந்து திருப்தி அடையிறது, நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம நடந்து கொண்டு நம்ம திருப்தி அடைகிறது. இப்போ இந்த காரியத்துல பின்னாடி நடந்த விளைவை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போது இதே இவங்க உண்டு பண்ணின சொரூபம், அந்த என்ன சொல்றது, வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், வெட்டப்பட்ட சொரூபம், இதையும் இந்த ஆசாரியனையும் அப்படியே அவங்க வந்து தான் புத்திரர் அவங்க உளவு பார்ப்பதற்காக அந்த தேசத்தை உளவு பார்க்க வருகிறாங்க. அவங்க வந்து முற்றிலும் கேள்விப்பட்டு, அதாவது இந்த மீகாவோட வீட்டில் இப்படி ஒரு ஆசாரியன் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த சொரூபங்களை வைத்து அந்த பூஜை பண்ணுறாருங்கிற விவரங்களை கேட்ட உடனே அப்படியே அவங்க வந்து 600 பேர் உள்ள ஆயுத மணிந்தவர்களோடு சேர்ந்து, இங்கே பாருங்க, அதாவது 18வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசித்தாலே போதும். லாயீஸ் என்ற ஊர்ல அந்த நாட்டை, லாயீஸின் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சொரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்படியாக அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து அந்த ஆயுத பாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசப்படியில் நின்றார்கள். அவங்க அப்படியே என்ன பண்றாங்க, உளவு பார்க்க போய் அந்த 5 மனுஷரும் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த மாதிரி அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது கூட இந்த ஆசாரியன் என்ன சொல்றாரு, ஐயோ இப்படி எடுத்துட்டு போறீங்களே, என்ன இது என்று சொல்லி கேட்கும்போது, நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட நீ என்ன செய்யணும், எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இரு. பார்த்தீங்களா, அந்த தான் புத்திரர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு நீ வந்து ஆசாரியனாயிரு. அதுக்கப்புறம் அதோடு நிறுத்தலை, நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாய் இருக்கிறது நல்லதோ, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனா இருக்கிறது நல்லதோ என்றார்கள். பார்த்தீங்களா,
அதாவது மீகான்ற ஒரு வீட்டுக்கு மட்டும் நீ, அந்த ஒருவனுக்கு மட்டும் நீ ஆசாரியனா இருக்கிறது நல்லதா, இல்லாட்டி தான் கோத்திரமாகி எங்களோட கோத்திரத்துக்கும் எங்களோட வம்சத்துக்கும் நீ ஆசாரியன் இருப்பது உனக்கு நல்லதா என்று சொல்லி கேட்கும்போது அவன் இதமய, அதாவது இங்க பாருங்க, ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டது. இதமியப்படுறதுங்கிறது என்ன தெரியுமா, அவங்க கேட்ட அந்த கேள்வியில அப்படியே ஆமா, நம்ம இந்த ஒரு வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறத விட ஒரு கோத்திரத்துக்கும் ஒரு வம்சத்துக்குமே நம்ம ஆசாரியனா இருக்கலான்ட்டு அவருக்குள்ள அந்த மனது அது மாறியது என்று சொல்லி பார்க்கிறோம். இதமியப்பட்டது. அது மட்டும் இல்லை, அவன் ஏபோத்தையும் சொரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டம் கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து என்ன நீ, அதாவது சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி அவன் வந்து இப்படியாக வியாகுலப்படுறதை பார்க்குறோம். அவன் வருத்தப்படுறதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 25வது வசனத்தில் தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க கூக்குரலிடாதே, நீ சத்தம் போடாத, எங்கள் காது கேட்க இப்படி வந்து கூக்குரல் பண்ணாத, நீ அப்படி சத்தம் போட்டியானா கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள், அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் வருவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அப்போ பாருங்க, அவங்க வந்து முழுவதும் தான் புத்திரர் வந்து அந்த மாதிரி மீகா வீட்டில் வந்து திருடி களவாடி கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த ஆசாரியனையும் கூட்டி போயிடுறாங்க இல்லையா, மோசம் போக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பிறகு அவங்களுடைய நடபடி பார்க்கும்போது அந்த பட்டணத்தையே சுட்டி எரித்து, அந்த பட்டணத்துக்கு லாயிஸ் என்ற அந்த நாட்டுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க, தான் என்று சொல்லி அவங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய வம்சத்தினுடைய பேரை வைத்து அங்கே அவங்க இந்நாள் வரைக்கும் கூட தேவனுடைய ஆலயம் சீலோவிலிருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வரைக்கும் கூட நம்ம என்ன பார்க்குறோம், அந்த விக்கிரக ஆராதனை அவங்க செய்தாங்க என்ற அந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். அப்போது இதில் வந்து நம்ம வந்து மீகா தன் வீட்டுக்கு திரும்பினான், தன் வழியே அவங்க போனாங்க. அப்போது இவங்க என்ன பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். பாருங்க, மீகா வந்து மீகாவை விட அந்த தான் புத்திரர் அந்த 5 மனுஷர்கள் வந்தாங்களே, அவங்க வந்து உளவு பார்க்க வந்தவங்க 5 பேரும் அவங்களோட கூட இருக்கிற 600 பேர் எல்லாருமே பலத்தவர்கள் என்று கண்டு மீகா தன் வழியே போனான், திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம விளங்கி கொள்வது என்னன்னா, நம்ம தேவ சித்தம் என்ன, கர்த்தர் தான் நம்ம உண்மையாக 100% தொழுது கொள்கிறோமா, கர்த்தரை முழுவதும் நம்ம சார்ந்திருக்கிறோமா, நாம் வந்து அல்லது இந்த உலகத்தாரை போல உலக வழிபாடுகளில் நம்ம இணைந்து போகிறோமா, சொந்தக்காரர்களை பிரியப்படுத்தி அல்லது நண்பர்களை பிரியப்படுத்தி அல்லது உலகம் போகிற போக்கில் நம்ம போகலாம் என்று சொல்லி நம்ம சுய விருப்பத்தில் நம்மளோட சுய ஆலோசனையின்படி நம்ம நடக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி நாம் விளங்கி கொள்ளணும். அதாவது உபாகம புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வானத்துக்கு மேலே பூமியின் கீழே ஆழங்களில் கர்த்தருடைய நாமத்தை இல்லாமல் வேறு நாமம் இல்லை என்பதை தெளிவாக, நானே உங்கள் கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து இந்த காரியத்தில் நம்ம உண்மையாக பரிசுத்தமாக இருக்கிறோமா, நாம் வந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம வந்து கர்த்தரோட வழிகளில் நடக்கிற மாதிரி நம்ம வந்து ஆலயத்துக்கு போகலாம், வேதம் வாசிக்கலாம், அல்லது வந்து நன்மைகளை செய்யலாம் இல்லையா, நமக்கு பயபக்தி இருக்கலாம். இப்போ இந்த மீகாவுடைய விஷயத்தில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு தெய்வ பயம் இருந்தது, தான் செய்தது குற்றம் என்று ஒத்துக்கொண்ட நல்ல குணம் இருந்தது இல்லையா. ஒரு அந்நியனை அவர் வந்து வாலிபனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டில் அவர் பராமரிக்கிறத பார்க்குறோம். எல்லா நற்கிரியை இருந்தது பாருங்கள். அப்போது நம்ம இதில் எல்லாம் நம்ம வந்து சரியாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நாமே திருப்தி அடையாதபடி கர்த்தருடைய சித்தம் என்ன, பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு நம் தேவ சித்தம் செய்வோமானால் நம் நித்திய ஜீவன் பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.